இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 14/3/2026 சனிக்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 30ஆம் நாள். இன்றைய நாளிலே திதிகள் வழியை பார்க்கும்போது தசமி திதி அப்படின்னு இருக்கும். காலையில 7:22 வரைக்கும். பின்பு ஏகாதசி. நட்சத்திர வாரியாக இன்றைக்கு பூராட நட்சத்திரம் காலையில் 2:17 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திராட நட்சத்திரம் இன்றைக்கு இருக்கும். உத்திராட நட்சத்திரம் சூரியனின் நட்சத்திரம். அதனால இன்னைக்கு காரடியா நோன்பு 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. சனிக்கிழமை ராகு காலம் 9:10, யமகண்டம் 1:30, புலிகை நேரம் 6:07. சூரியன் கும்பராசியில லாஸ்ட் டேல இருக்கிறார். 9 வினாழிகள் இருப்பார். 6:23 சூரியனின் உதய நேரம் உண்டு. உத்திராட நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே திருவாதிரை என்கிற நட்சத்திரத்தில், அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு ஒரு மேல் நோக்கு நாள். நாளிலே வரியான் என்கிற நாம யோகமும் பத்ரை என்கிற கரணமும் உண்டு. இந்த வரியான் என்கிற நாம யோகத்திலே நவரத்னங்கள் வாங்கினா ரொம்ப நல்லது. புதுசா வண்டி வாங்கினா நல்லது. விவசாயத்துக்கு ஆடு மாடெல்லாம் வாங்குறது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அதுபோல இந்த பத்ரை கரணம் என்பது மற்றவர்களுடன் நீங்க இந்த ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், சண்டை வழக்குகள் எல்லாம் போடுவதாதான் இன்னைக்கு நல்லது. சனிக்கிழமை இது ரொம்ப நல்லது. இந்த சனிக்கிழமையில மரங்கள் நட்டு வைப்பதனாலே, மரச்செடிகளை நடுவதனால், மரக்கன்றுகளை நடுவதனாலே ரொம்ப பலன்கள் உண்டு. இன்னைக்கு குளம் வெட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்றது, குழந்தையை தொட்டில போடுறது போன்ற நல்ல காரியங்களும் செய்யலாம் இந்த உத்திராட நட்சத்திரத்துல. அதனால் உத்திராட நட்சத்திரத்துல பலவிதமான பலன்களும் உண்டு. தனுசு ராசி நண்பர்களே, நீங்க இன்னைக்கு மனசுல நிம்மதியை அதிகமாக காணக்கூடிய சூழ்நிலை உண்டு. தொழிலில நல்ல முன்னேற்றம் உண்டு. லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சந்திர பகவான் கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா குடும்பத்தை அப்படி அப்ரோச் பண்ணீங்கன்னா எல்லாரும் சுபிட்சமா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு காரியங்கள் செய்வீர்கள். இந்த நாளிலே இனிமையான விஷயங்கள் பலதும் உண்டு. 2, 4 என் அதிர்ஷ்ட எண்ணும். துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.